ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிக்னிக் தான். பிக்னிக்கில் போய் தந்தூரி சுட்டு என்ஜாய் பண்ணுவோம். வாங்க. ஆமாம் வாங்க. மோய் இருக்க முடியாதா? A few moments later. ஐ தயிர் பைட் வாட்சி பாரு. தயிர் பைட் தான் கால் ஒன்று முக்கியம் இல்லைடா உனக்கு. என்னடா டேய் கடவுளே, கூட்ட கும்பு பண்ண பார்த்துலாம். நான் பேசணும்டா, மண்ணு இருக்குண்டா, பொறுமையா போடான்னு. யாரும் பார்க்கல. தூக்குடா வண்டி தூக்குடா. என்னடா இந்த வண்டி என்னடா டேய். தயிர் பிச்சிச்சா? எத்து ஒரு கவரில் போடு. தயிர் பிச்சிச்சா? தயிர் பிச்சிச்சா? தயிர் பீலாம் இல்லை, உப்பு மட்டும் திறந்து. ஐயா தயிர் பிச்சிச்சு தான்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வந்தோம். ஒரு அழகான இடத்துல வந்து ஒரு தந்தூரி செஞ்சு சாப்பிட்டு ஒரு என்ஜாய் பண்ணலான்ட்டு வந்தோம். வந்த இடத்துல மண்ணு வெடிக்கி கீழே வந்து அது எங்கே கீழே விழாம தான் இருந்துருக்காங்க. தர மாதிரி தாங்க இருந்தது. சரி தர தானேன்ட்டு வந்தோம். கடைசியில் மண்ணு பழகுதுங்க. இங்கே பாருங்க, ஒரு கையில் அடி, எனக்கு காலில் அடி. அவருக்கு உனக்கு எங்கே பாடி? ஒரு முள்ளு மட்டும் தான். அவர் கையில் ஒரு முள்ளு குத்திக்கிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு வீடியோ போடுறோம். பார்ப்போம் சிக்கன் இப்போ அது ரெடி பண்ணுறது. எப்பாடா கையெல்லாம் அடிடாடி. வண்டி நான் ஓட்டல. ஐய் மூழ்ந்தது என் மேலே தானே எல்லாம் வந்து போயிருங்க. மூந்துரு ஏந்துருமானு பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க சிரிச்சுன்னுக்குறானுங்க. கால் மாட்டிச்சுரா, ஏந்துக்கு முள்ளடா டேய். கையில தான் ரெண்டு. சரி, இப்போ சிக்கனுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாமா? சொல்லுங்க என்னென்ன அது? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், இது மிளகுத்தூள், காரத்தூள், எண்ணெய், சோம்பு. ஓகே. வெங்காயம் எல்லாம் இருக்கு. கேப்சிகம் எல்லாம் இருக்குதா? கேப்சிகம்லாம் இல்லையா? எலுமிச்சை பழம், தயிர், எலுமிச்சை பழம் ஃபுல்லாக எலுமி. ஓகே. உப்பு, அந்த உப்பு தனியாக வச்சிரு. சிக்கனை காட்டுல இல்லை இல்லை பாருங்கள், சிக்கனை காட்டுங்க. சிக்கனு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தந்தூரி. என்ன ராகுல், சிக்கனுக்கு ரெடி பண்ணுறீங்களா? அந்த உப்புலாம் தனியாக வச்சிரு. உளுந்ததில் உப்பு தயிர் எல்லாம் செதறி போச்சு தனியாக. ஆம்லெட் போடலான்னு வந்த இடத்துல நம்ம ஆம்லெட் ஆகிடும். இருக்குடா முட்டை. நல்ல வேலை முட்டை உடையல டேய். நான் இப்படியே வச்சுக்கணும் முட்டையா? நீங்க இப்படியே தான் உழுந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் முட்டையை இப்படி வச்சுக்கணும். மல்லித்தூள் திட்டம் இம்மத்திரம் ஏடா போடுறா டேய். எல்லாத்தையும் அதிகமாக போட்டால் தான் மசாலா நல்லா ஊறும். அடப்பாவி, அதுக்கு மல்லித்தூள் இவ்வளோ திறமாட போடுறேன். அதெல்லாம் விடுங்க, எல்லாத்தையும் அதிகமாக செஞ்சால் தான் நல்லா இருக்குமே. கரம் மசாலா. நான் ராகுல விறகு போட்டுக்கிட்டியா? இவனே நித்தீஷ் போடுங்க. சில்லி பவுடர். அப்புறம் பசங்க கம்மியாக போட்டுருங்க. அது நல்லா அப்படியே நுண்ணிக்கி போடு. அப்படியே சும்மா நுண்ணிக்கி போடு போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வாங்கி வந்துடலாம் நம்மளுது. நான் ரெண்டே போதும், கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். மசாலா வாசனை தூக்குது. இன்னும் போடவே இல்லை டே. சொல்லலாம், ஓரளவுக்கு தான் உருட்டலாம். முட்டை ஒன்று. முட்டை தேவையில்ல. முட்டை போடும். சரி போடு, நேற்ற போடு. போட்டு பார்க்கலாம் எப்படி ஃபஸ்ட்டு. ஒரு அடி அடிக்க வேண்டிய தண்ணி. நித்தீஷே, முட்டை ஒன்று இடம். லெமனுங்க, லெமன். எல்லாத்தையும் போட்ட பிறகு லெமன் காட்டு. லெமன் மண்ணில் வந்து ஒன்று பாராட்டி. நல்ல வேலை ரோட்டில் எங்கேயும் இல்லை.
டேமுக்கு போகிற அவசரத்தில் வேறு வர மாட்டோம். ரோட்டில் வந்தோன்னா காலெல்லாம் அது கீறி விட்ருக்கோம். தாலி ஏற்றி முட்டை ஓடுது. யார் கூட ஓடுது? பிடிச்சி வை. எண்ணெய் ஏற்றுறோம். என்ன ஊத்து? என்ன இதோ இருக்கு பேர் என்ன சின்னதா பி லைட்டாக சின்னதாக நீ கடி கட்டிடுறா, அதை உள்ள விட்டு கிழிக்கிறான். ஐய் கீச்சிட்டு போகிறா. சின்னதாக கிழி அது ஓட்டெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். உன்கிட்ட ஒன்று சொன்னது சும்மா இருக்கலாம்டா, கையை கீசினியா? யாரா நீனு? என்ன பண்ணுறது அப்புறம்? போட்டு பேச என்னடா இந்த ட்ரிப்புக்கு வந்ததுலேருந்து ரத்தக்காகவே வாங்கினுது. அந்த இடத்துல பெருகிட்டு உட்காருங்கடா போங்கடா. மசாலா ரெடியா? ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சா? பீஸில் போட்டு தடவிடலாமா மசாலாவை? தடவிடலாம். எடுங்க பீஸ் எடுங்க. எடுத்து போன கோழி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க? இவ்வளோ நேரம் நாங்கள் உப்புக்கு கஷ்டப்பட்டுருந்தோம். ஆனால் இங்கே யாரோ நமக்கு முன்னாடியே உப்பு கேசரி எல்லாத்தையும் வச்சுட்டு போய்க்கிறாங்க. கேசரி போடுற எல்லாத்தையும். உப்பு கேசரி போடலாம். ஒரு உப்பு எடுத்துடாப்பா. உப்பு இல்லைன்னு கொலை போட்டோம் நம்ம. முட்டை போட்டு எதில் எடுப்பா? முட்டை தோசை திருப்பி எத்தனை வரல பார்த்தியா? எத்தனை நாள் தான் கத்திரு. இவ்வளோ பண்ணி மண்டை மேலே அந்த கொண்டே மறந்துட்டாடே. தோசை திருப்பி இல்லைடா. வட்டி பிடியாமல் வந்துட்டு வந்தோம். இவ்வளோ இயற்கை இங்கே ஏதோ கொடுத்துருக்கோம். ஒரு பணமாட்டை பிரச்சனை போ. வந்து அது இருக்குதா பணமாட்டை? இது பிரச்சனை வருவா? எதுக்கு அது? தோசை திருப்பி சேர்த்து கத்தியில் தூக்கி போடுறா வாடா. ஆம்லேட் ஆகையா? அப்படியே உப்பு போடு சீக்கிரம். இந்த டவர் பப்பர் போடு. நான் கொட்டி கொடுத்தா வர. ஆப்பாயில் போட ஆம்லேட் போடுவா. ஆம்லேட் ஆப்பாயில் போடுறா. எனக்கு ஆம்லெட்டு. எனக்கு வேகாம பார்த்துக்கிறா. ஏன்னா ஒரு அரவை காடு அவனுக்கு அரவை காடு கட்டில் இருக்க முடியுமாடா? ஸ்பூன் கொடுறா. ஆஃப் ஆயில் இதில் தோசை திருப்பி இல்லாமல் ஆஃப் ஆயில் போட வந்துட்டீங்க டேய். நீங்களும் எடுத்துருவியா தம்பி? ஆஃப் ஆயிலாம் வராது, ஆம்லேட் தான்ப்பா. திருப்பி போட்டுரு, ஃபுல் பாயில் ஆகிடு. ஆம்லேட் போடுறா. முட்டை இது போடுறா. முட்டை பொடி மிஸ் ஆயிடுது. சூடு அப்படியே தேயா அதுக்குண்ணா. அவ்வளோதான்டா. வெயிட்ரா. எல்லாம் முட்டையும் ஒன்றா ஊற்றிடா. குண்டிக்கிட்டா பெருசாக எடுத்துருவா. வேற வை, நெருப்புல பாரு. போதும் பாரு வைக்கல விடு வேணாண்டே வைக்கதுரி. போட்டுரு, எல்லா முட்டையும் ஒன்றா போட்டுரு. எண்ணெய் லைட் ஆகிடும். எண்ணெய் ஊற்றுறா. எண்ணெய் ஊற்றல பார்த்தியா? விடு அப்படிதான் இருக்கும். ஊதவா? லைட்டாக ஊதாத, ஊற்று. இன்னும் அது ஊற்று. இன்னைக்கு ஒரு புட்டி ஆம்லெட்டு. என்னடா என்ன தோலை போட்டியா? ஐய், அந்த முட்டை கூட ரத்த கூட அது இருந்துச்சு. நின்றா அவன் இது பண்ண போகிறான் போல. எது? ஓ வா. அந்த முட்டை ஓட்டில் தாண்டா கோழிப்பீலாம் இருக்கும்டா டேய். அப்புறம் என்ன பண்ணுறது? நீ சாப்பிட்றது மட்டும் சாப்பிட்றீங்க. பெப்பர் நல்லா தூக்கலாக போடு. இது வந்தால் டேஸ்ட் நல்லா தான் செய்யும். காரத்தூள் எடு.
காரத்தூளா? ஏய் காரத்தூள்லாம் தேவையில்ல டேய். வேணா விடு. தேவையில்ல அதெல்லாம். ஏய் அதெல்லாம் போட்டு நல்லா இருக்காது. நல்லா குண்டா. வேணாம் வேணாம். நான் போட்டு சாப்பிட்டுருந்தேன், செம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா குண்டா. முட்டையை டேஸ்ட் பார்ப்போம் வாங்க. டேஸ்ட் பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? வேற லெவல்டா. இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குது. பரவாயில்லையடா. ஆம்லெட் அருமையாக போட்டார் நம்ம மாஸ்டரு. நாளை கட் பண்ணிட்டுருவா. எடுத்து போட 2 நிமிஷம் எடுத்து போடு, கட் பண்ணிடலாம். போடு. போடுங்க. ஆஹா சூப்பராகவே மாஸ்டரு. மாஸ்டர் அப்படி போனால் வேறு வைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கணும் ஊற்றிலாம். அந்த ஈரெல்லாம் எடுத்து வந்து போடு. மூன்றாம் எரியுதுடா. கறி செய்கிறேன்ட்டு வந்து உட்காந்து வந்து ஃபோன் பேசினிடுறாங்க. பரவாயில்ல இருந்தாலும் நான் வருவான். எடுத்து வைக்க மாஸ்டர். நீங்கள் எதுனா சாப்பிடுங்க. எனக்கு பால் பொங்க சொன்னால் நாங்கள் வந்தோம். நாங்கள் வெளியே வந்துடுறோம். அம்மா வீட்டில் கோயில் போயிடுது. தெரியல நவி இங்கே வந்துட்டு நான். ஆமாம் அதையும் வீடியோ கால் பண்ணுறா. கறியும் வறுத்தாச்சு, இதில் வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு படத்தில் தந்தூரி தானே. என்ன பண்ணுறா இப்போதும் இல்லை. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கி வேற. வைக்கிறேன். எல்லாம் எங்கடா போடுற டேய். இங்கே வந்து விடுறான் முடிச்சது. இந்தா போமா வெறியா இருந்துச்சு. இன்னும் போடணுமா? போனா வேணா வச்சுக்கலாம். வச்சுக்கோ வேணும். இல்லை இப்போ ஏறி விட்ரு, அப்போ தான் நெருப்பு கட்ட வந்து கறி வரும். கறி வருமா? ஆமாம், கறி வந்து தான் கறி வறுக்க முடியும். வைங்கப்பா. அவ்வளோதானா? அவ்வளோதான். இதுதான் தந்தூரி. நெருப்பு போய் பொசுங்குதே. பசங்கிட்ட விடு, கொஞ்சம் நெருப்பு குறையணும்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. ஏய் கோழி ஆட்ட வைக்கலடா. கோழி ஆட்டத்துக்கு இதில் போடு ஒரு வாரமா. நெருப்பு இந்த மாதிரி எரியக்கூடாதா? இல்லை ஆச்சலாம். நல்லா தான் இருக்குது. மசாலா நல்லா தான் சூப்பராக ரெடி. தந்தூரிக்கான கறி எடுத்து வச்சாச்சு. ஆனால் அந்த மாதிரிலாம் நெருப்பு எரியக்கூடாது, வெறும் நெருப்பு கட்டி அந்த அனலில் தான் வேணும். நம்ம தம்பி இப்போ தான் அதுக்கு தான் அணைக்கிறாப்புல நெருப்பை. இன்னும் ஏறுது போலையா? ஓகே பாய்ஸ், கறி வந்துட்டு போல. எரிச்சு சொல்லலாமா? ஏய் எரி டே நல்லா செவன்னு வந்திருக்கு போல. இன்னும் மேலே தான் கொஞ்சம் லைட்டாக கறி இருக்குது. அது எப்பயுமே ஆகுதுடா. பார்த்தலாம் விடுங்க. எடுங்க எடுத்து சாப்பிட்லாமா? ஒருத்தர் இங்கே ஆவலாக வெயிட் பண்ணுகிறாரு. முடிச்சிருமா? நானே வேறல கீழ்ச்சினுக்கிறேன். முச்சிடுமான்னு கேள்வி வேற கேட்குறேன். அதுக்கு தான் நமக்கு இந்த கறி எனர்ஜி ஏற்றும் விடு. எடுங்க ஸ்பாட்டு நிதிஷ், இப்போ ஸ்பாட் ரெடி பண்ணு போ. பாட்டில் ரெடி. வா ரெடியா? சுண்டது மட்டும் தான். இதுதான் நம்ம ஸ்பாட்டு. எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க. தண்ணி குடிக்குது வேற எதுவும் இல்லையா? அவ்வளோதான்.
வாங்க வாங்க வாங்க. இந்த ஓட்டையை மூடு, அவ்வளோதான். வேற மாதிரி ஃபோன் ஏன் ஃபோன் இது டிசைன் இது சாரிப்பா. டெக்கரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட்டு. போதும், வெங்காயத்தை போடு. வெள்ளரிக்காயை வச்சு எடுக்காத. கொட்டி விட்ற அப்படியே. ஆனியன் ட்ரிங்க்ஸ் எடுங்க, ஆனியன் ட்ரிங்க்ஸ். பத்தரை கல் சூப்பராகடா. வேற மாதிரி. ஓ, வெங்காயம் எவ்வளோ ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. ஆரம்பிக்கலாமா? வேற மாதிரிங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. எப்படி டேஸ்ட் எப்படி? இல்லைங்க. பொறுமையாக டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். சொல்லுங்கடா, நீ மாதிரி ஸ்டார்ட் நிறீங்க. சொல்லுங்கடா, எனக்கு நாக்கு வருது. செம்மையாகுதுங்க. செம்மையாக இருக்குதா? வெங்காயத்துக்கு இந்த பச்சடி செம்மையாகுது. நம்ம தந்தூரி எப்படின்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். தரமாக இருக்குதுங்க. தரமாக இருக்குதா? வேற மாதிரி. ஓகே, எனக்கு நாக்கு வருது. நானும் வந்து சாப்பிட்றேன், இருங்களே. எல்லாம் வேற மாதிரி. கறி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம தந்தூரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். ஆஹா, ஒரு நல்ல லெக் பீஸ் எடுங்கப்பா. வயிறு வர மாட்டான்டா. டே சீக்கிரம் வேணாண்டா. ஆஹா, சூப்பராகுது. நூறு அழு பிரி. புடி பார்த்துடாடி. வேற மாதிரி இருக்குது. நல்லா அந்த அனலில் வச்சு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இதில் ஊட்டுறேன். என்னடா பண்ணுறீங்க? தயிர்ண்ணா. தயிரை போகிறோன்ட்டு இன்னுமே பண்ணுறானுங்க. மிளகுத்தூள் அப்படியே பூ மாதிரி தீ விடு. மேலே எல்லாத்துலேயும் தீ விடு. மேலே போட்டுக்காதீங்க. நீங்களும் உங்களுக்கு எப்பயாவது டைம் கிடச்சிதுன்னா இந்தமாரி வீக்கெண்டில் ஜாலியாக எங்கேயோ போய் இந்த மாதிரி தந்தூரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைனா வெங்கில் எங்கேயாவது அவுட்டோர் போய்ட்டு வாங்க. சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரோம் நாங்கள். அந்த ஓட்டலாம் அடிப்பட்டு ஓட்டலாம். கையெல்லாம் வேறு காயமாச்சு. நமக்கு பிறகு ஓட்டலாம். இன்னும் கூட கொஞ்சம் மைனஸ் இருந்தால் என்ன சொல்கிறாங்க? சூப்பரா. ஓகே, வீடியோ முடிச்சிடலாமா? சாப்பிட்டா போதும். இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுறங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல். இதேமாதிரி வேறு ஏதாவது வீடியோன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெளில எங்கே போய் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முடிச்சிடலாம். பாய் சொல்லுங்கடா. பாய். நாங்கள் இதை அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு தான் வரோம். சாப்பாடு தான் முக்கியம். நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். நாங்கள் இதை அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு தான் சாப்பாடு வரோம். தான் முக்கியம். முடிச்சிடலாம். அதோட இதுதான் முக்கியமானது. நெருப்பு அனுப்பிச்சிட்டு போடுங்க. காட்டு ஃபயர் ஆகிடும். அப்படி நான் சொல்கிறேன்னு பாரு. என்னக்கா சொல்கிறீங்க? போதாடே ஆண்டி எத்தனை வெட்டுறானே இப்போ. கிளம்பு பேக்கப்